இன்றைக்கி தினமில் குறுக்கு எழுத்து போட்டியை பார்க்க போகிறோம். குறுக்கு எழுத்து போட்டி. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 15 February 2026 மகா சிவராத்திரி. இதான் இன்னையோட கொஸ்டின்ஸ். நம்ம கொஸ்டின்ஸை 1 by 1 பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். ஒரு பெண் இடமிருந்து வளம். ஒரு பெண் டேஷும் வயதுமாக இருக்கிறாள் என்றால் கற்பமாக இருக்கிறாள். இது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது. 1 இடமிருந்து வளம். ஸோ வாயும் வயதுமாக இருக்கிறாள் அப்படின்னா மாசமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ 1 மேலேருந்து கீழ். சொன்ன சொல் தவறாத தன்மை. இதுக்கு வா ஹிண்ட்டு வருது. ஸோ இதை 2வது பார்க்கலாம். அகின் 6 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். டேஷும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. பாட்டு கூட இருக்குது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு. ஸோ ஆன்சர் என்னது? குழந்தை. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு. ஓகே. ஸோ இப்போ 12 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். டேஷ் எடுத்தவன் தண்டல்காரன். இது பழைய காலத்து பழமொழி தான். தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தடி. ஸோ இப்போ மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? 1வது கொஸ்டினுக்கு சொன்ன சொல் தவறாத தன்மை. சொன்ன சொல் தவறாத தன்மைக்கு வா இருக்குது, கூ இருக்குது, த இருக்குது. வாக்கு சுத்தமாக இருந்தால் தான் சொன்ன சொல் தவறாத தன்மை. வாக்கு சுத்தம். வார்த்தையில் வந்து சுத்தம் குணம்பாங்க. வாக்கு சுத்தம். ஓகே. 5 மேலேருந்து கீழே வந்து தை இருக்குது 2வது லெட்டர். நகமும் டேஷுமாக இருந்தவர்கள் இன்று பகையாயிட்டாங்க. நகையும் சதையும்னான ஒட்டிக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு பகையாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னென்னா சதையுமாக. நகையும் சதையுமாக இருந்தவங்க இன்னைக்கு பகையாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. 10 இடமிருந்து வளத்துக்கு மாகிண்டு. கண்ணுக்கு தெரியாத மனிதனால் ஏற்படுத்தப்படாதது. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னால் 9 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். டேஷ் கலைகள் 64. ஆயக்கலைகள் 64. ஆயக்கலைகள் 64. இப்போ 10 இடமிருந்து வளம் பார்ப்போம். கண்ணுக்கு தெரியாத மனிதனால் ஏற்படுத்தப்படாதது அமானுஷ்யம்னு சொல்லுவோம். அமானுஷ்யம். ஓகே. 3 மேலேருந்து கீழே இம்முல முடியணும். பானை வாத்தியம். பானை வாத்தியம்னா என்ன? கடம். ஓகே. 2 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். அகலாதா என்பதன் எழுத்துக்களை மாற்றி அமைத்தால் திருவிழாவில் உள்ள ஊர் கிடைக்குமா? அகலாதா இந்த வேர்டை மாற்றி போட்டால் என்ன கிடைக்கும்? அகர்தலா அப்படின்னா திரிபுராவுடைய கேபிட்டல். திரிபுராவுடைய தலைநகரம் வந்து அகர்தலா. ஸோ அகர்தலா. இங்கே வந்து லெட்டர்ஸ் வந்து அகர்தாலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ லா கிடச்சிருக்கு. 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். நஷ்டத்துக்கு நேர் எதிர் லாபம். இம்மு ஹிண்ட் கிடச்சிருக்கு. 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 7வது கொஸ்டினுக்கு இம்மு நடுவு எழுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்ன கொஸ்டின் பார்ப்போம். வில்லிலிருந்து விடுபடுவது. வில்லிலிருந்து விடுபடுவது என்னதுன்னா அம்பு. 8 மேலேருந்து கீழே. அறிவாளி, புத்திசாலி.
புத்திசாலின்னு எழுதலாம். இங்கே ஆல்ரெடி நான் ஆன்சர் நான் பேப்பரில் சால்வ் பண்ணனால இதில் வந்து புத்திமான்னு நம்ம சொல்கிறோம். என்னங்கிறதுக்காண்டி ரெண்டாவது சொல்கிறேன் நான். ஸோ 11 இடம் வந்து வளம் 2 எழுத்து தீல முடியணும். தொடக்கம் ஒரு தாளம். இது வந்து ஆதி தாளம்னு சொல்லுவாங்க. கர்நாடிக் மியூசிக் முதல்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாமே முதல்ல வரக்கூடியது என்னது ஆதி தாளம் தான். ஓகே. ஸோ 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். அண்ணன் தம்பி வந்து சகோதரர்கள். அண்ணன் தம்பி வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சகோதரர்கள். ஓகே. ஸோ 15 இடம் வந்து வளம். ஹிட்லர் ஒரு டேஷ் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்வர். சர்வ அதிகாரின்னு சொல்லலாம், கொடுங்கோலன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்ன, கொடுங்கோலன். கோலன்னா அரசன்னு சொல்லலாம், கொடுங்கோலன். இந்த லெட்டர் ஹிண்ட் வரக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணோம், புத்திசாலின்னு சொல்கிறதுக்கு புத்திமான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. 18 இடம் வந்து வளம். 18 அவசரமாக, சீக்கிரமாக. 19 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். இப்போது நடக்கும் யுகம், கலியுகம். 18 மேலேருந்து கீழே சிறிய கோள வடிவிலான தின்பண்டம். கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னென்னு முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க அந்த காமெடி. சீடை. ஓகே. 20 இடமிருந்து வளம். கடைசி லெட்டர் டை. பாய் தயாரிப்புக்கு புகழ் பெற்ற தமிழக ஊர். நாட்டன் தமிழக ஊர்னு வச்சுக்கோங்க. திருநெல்வேலியில் உள்ள பத்தமடை பாய். திருநெல்வேலியில் டிஸ்ட்ரிக்டில் உள்ளது. ஸோ 17 மேலேருந்து கீழே பால முடியணும். முகூர்த்தம் என்பதை டேஷ் வேலை என்பன்னு சொல்லுவாங்க. சுப வேலை. ஓகே. ஸோ இப்போ 14 மேலேருந்து கீழே தாழ முடியணும். டேஷ் பாலை பசுவின் மடுவுக்குள் அனுப்ப முடியுமா? முதல்ல கலந்த பாலை வந்து பழையபடி பசு மடுக்குள் அனுப்ப முடியுமா, சாத்தியமானு கேட்காங்க. ஸோ என்னென்ன ஆன்சர் என்னதுன்னா கலந்த பாலை மடுவுக்குள் அனுப்ப முடியாது. ஓகே. 16 இடம் வந்து வளம். ட்ரால முடியுது. அடித்து பறப்பது என்னன்னா பறவை. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர்ஸ். ஐ திங்க் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். எதுவும் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.